ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எப்படிடா அப்படின்ற மாதிரி பாருங்களேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி தரப்புல இருந்து தொடர்ந்து அப்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா ரெக்யர்மெண்ட்டை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணணும், டக்குன்னு அவங்கள ட்ரைனிங்க்கு அனுப்பணும். ஏன்னா ஒரு பாஸ்ட் அவுட் அவங்க வந்து ட்ரைனிங் பீரியட்லாம் முடிஞ்சு ஜாயினே பண்ணிட்டாங்க. ஸோ இவங்கள டக்குன்னு அடுத்தது ட்ரைனிங் உள்ள அனுப்பணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் அடுத்த கட்ட வேலை. அதாவது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருக்குமே எழுதுனாங்களா, அவங்களுடைய மார்க்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராசஸையும் அவங்க சடனா பண்றதை வச்சு பார்த்தா பிசிக்கல் பொங்கல் கழிச்சு தான் கண்டிப்பா வந்துட போதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ பிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் எங்க அகாடமில போயிட்டு தான் இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ உன்னுடைய ரோல் நம்பரை வச்சு செக் பண்ணிக்கோமா. உன்னுடைய என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குல்ல, அதை நீ டைப் பண்ணா டெட்னு இருக்கும், மெயின்னு இருக்கும். டெட்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட மார்க், மெயின்னா மெயின் எக்ஸாம் மார்க். சோ இந்த இடத்துல பாருங்க ஏன்னு கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஆப்சென்ட். ஏன்னா என்ன? ஆப்சென்ட், அவங்க வரலன்னு அர்த்தம். எதுக்குன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சார் நான் போனனே அப்படின்னுவாங்க. காலையில எக்ஸாமுக்கு போயிருப்போமா, சம்டைம்ஸ் என்ன பண்ணிருப்பேன், மதியம் தெரியாம ஓடி வந்துருப்பேன். அதனால ஆப்சென்ட்னா அந்த மதிய எக்ஸாம் தெரிவிக்கவே மாட்டாங்க. இங்க பாருங்க என்இன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இவர் தமிழ் எலிஜிபிலிட்டியில 24 மார்க் தான் எடுத்திருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி எவ்வளவு எடுக்கணும்? 32 எடுக்கணும். இங்க 24 தான் எடுத்திருக்காரு. சோ 24 எடுத்ததுனால அவருடைய பேப்பரை நாங்க நாட் எவால்வேட்டட், எவால்வேட் பண்ணல, திருத்தல அப்படின்றாங்க. அப்ப என்இனா உன் பேப்பரை நான் திருத்தல. ஏன் திருத்தல? தமிழ்ல நம்ம ஃபைல் ஆயிட்டோம் அப்படின்றது குறிக்குது. சோ இப்ப நான் தமிழ்ல 37 மார்க் எடுத்துட்டு இதுல 42 மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு கட் ஆஃப் வரல, அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி தான் மார்க்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. சோ எல்லாருடைய மார்க்கையுமே வந்து ஓப்பனா டிஎன்பிஎஸ்சி மாதிரிலாம் இல்லாம இவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்டா இப்ப வச்சுட்டாங்க. சோ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மார்க் பார்க்காதவங்க போய் மார்க் மாத்திட்டு எதுல தெரிஞ்சுக்கிட்டு எதுல நம்ம வீக்கா இருக்கோமோ அடுத்த நோட்டிபிகேஷன் வருது அடுத்த வருஷம். சோ அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस. கண்டிப்பா இங்க விட்டதை அங்க புடிச்சிடுவோம் அப்படின்ற ஒரு மோட்டிவோட படிங்க. அதுவும் ஒரு நல்ல வேகன்சியோட எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட் गाइस. இணைந்திருங்கள், காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.